அழகான மாயா கிராமம் ஒன்று இருந்தது. அந்த கிராமம் முழுவதும் பசுமையாக பறவைகளின் குரல் நிறைந்தது. அங்கு சிறுவன் ஆரவ் வாழ்ந்தான். இயற்கையை மிகவும் நேசிக்கும் ஒரு சிறு இதயம். ஒருநாள் ஆரவ் காடு வழியாக சென்றபோது ஒரு பெரிய மரத்தின் கீழ் நின்றான். அந்த மரம் அவனிடம் மெதுவாக பேசத் தொடங்கியது. இயற்கையை காப்பாற்று, அதுதான் உண்மையான மந்திரம் என்றது போல ஒரு இனிய குரல் அவன் மனதில் ஒலித்தது. அந்த நாளிலிருந்து ஆரவ் அந்த மரத்தின் தோழனானான். ஒவ்வொரு நாளும் அவன் வந்து மரத்துடன் பேசுவான். பறவைகளுக்கு தானியம் போடுவான். உலர்ந்த இலைகளை சுத்தம் செய்வான். மெல்ல காடு மேலும் அழகாக மாறியது. ஆனால் ஒருநாள் சில பேராசை கைகள் அந்த காட்டை வெட்ட வரத் தொடங்கின. ஆரவ் அதை பார்த்து மிகவும் கவலையடைந்தான். அவன் சிறு இதயம் பெரும் தைரியமாக மாறியது. இந்த மரம் பேசுகிறது, உயிருடன் இருக்கிறது என்ற உணர்வு அவன் மனதை நிரப்பியது. அவன் கிராம மக்களிடம் போய் மரங்களின் முக்கியத்துவத்தை புரிய வைத்தான். அனைவரும் ஒன்றிணைந்து காட்டை பாதுகாத்தனர். வெட்ட வர வந்தவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து திரும்பிப் போனார்கள். அதன் பிறகு மாய கிராமம் என்றும் பசுமையாக இருந்தது. மரங்களும் பறவைகளும் ஆறுகளும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தன. ஆரவ் ஒவ்வொரு முறையும் அந்த மரத்தின் கீழ் அமர்ந்தபோது மரம் காற்றில் மெதுவாக சொல்லும், இயற்கையை காப்பது நம் மிகப்பெரிய கடமை. Thanks for watching. Subscribe me.